தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 12வது வாக்கியம். பொழுது சாய தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கி கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். ரெண்டு விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம். ஒன்று, பொழுது சாய்கின்ற நேரம், இருட்டு வருகின்ற நேரம். ரெண்டாவது, பாலைவனம். அப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் மக்களுக்கு அங்கு உணவு இல்லை. அதே மாதிரி உணவில்லாத சமயத்தில் இதோ மக்கள் உணவுக்காக இதோ தேடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை பாலைவனம் போல் இருந்த போதிலும், நம்முடைய பொழுது சாய்கின்ற நேரம், இருள் சூழ்ந்த நேரம் வந்த போதிலும் ஒரு காரியம் நடந்து வேண்டும். தெய்வம் அங்குத்தான் இருக்கின்றார். அந்த பாலைவனத்தில் தான் தெய்வம் இருந்தார். அந்த பொழுது சாய்கிற நேரத்தில் தெய்வம் அங்கு இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்திலும் தெய்வம் இருக்கிற என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட இருளில் நான் வாழ்ந்தாலும் என் தெய்வம் இதோ அங்கு இருக்கின்றார். எப்பேற்பட்ட நெருக்கடியில் இருந்தாலும், பாலைவன அனுபவத்தில் இருந்தாலும் என் தெய்வம் அங்கு இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு இருக்கிற சமயத்தில் மக்களை ஒரு நாளும் நாம் துவண்டு போக மாட்டோம். உணவு பற்றி இறைவன் கவலைப்பட்டு கொண்டார், மக்கள் கவலைப்படுவதல்ல, தெய்வம் கவலைப்பட்டு கொண்டார். அவர் சொன்ன வார்த்தை, மக்களுக்கு உணவு நீங்கள் கொடுங்கள் என்று. அப்படி என்றால் என்னுடைய தேவை அனைத்தையும் அறிந்த தெய்வம் அந்த நெருக்கடியான மத்தியிலும் எனக்கு வேண்டிய நன்மைகளை தெய்வம் செய்வார். என் தெய்வம் கைவிடுற தெய்வம் அல்ல, ஒதுக்கி போகிற தெய்வம் அல்ல, மாறாக நம்மளை காக்கின்ற தெய்வம். அந்த ஒரு மனநிலை, அந்த உணர்வோடு நாம் இருப்போம். தெய்வமே நன்றி, தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட பாலை நிலத்தில் நான் இருந்தாலும், எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த நிலையில் நான் இருந்தாலும், தெய்வமே நீர் என்னை காத்துக்கொள்வீர், என்னை நீ வழிநடத்தி கொண்டு இருப்பீர், என் கூடையே தான் இருக்கின்றீர். காரணம் நீ இம்மானுவேல். இயேசுவே, அந்த உணர்வு எனக்கு தந்துள்ளும். என் மேல் இரக்கம் வையீர். நீர் என்னுடன் இருக்கின்ற உணர்வை எனக்கு நீ தந்துள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.